irregular பீரியட்ஸ்ல இருந்து டெலிவரி வரைக்கும் லேடிஸ்க்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்க தான் செய்யுது. இது மட்டும் இல்லாம நம்ம சரியா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாம நிறைய விதமான மிஸ்டேக்ஸும் நம்ம ஹைஜீன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன அண்ட் நமக்கு இருக்க டவுட்ஸ்லாம் வந்து கரெக்டாக கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய காமன் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். இது 20 வயசுக்கு மேல தானா சரியாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? ஓகே, இது ரொம்ப காமனான ப்ராப்ளமா? அதாவது யூஸ்வலா இப்போ ஏஜ் அட்டன் பண்றது, அதாவது மெனார்கின்றதே யூஸ்வலா வந்து அந்த காலத்துல 11-12 இயர்ஸ், இப்பெல்லாம் ஃப்ரம் 9 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் இட்ஸ் கேர்ள்ஸ் அட்டைன்ட் மெனார்கி. ஸோ இது பிகாஸ் ஆஃப் அவர் கல்ச்சுரல் சேஞ்ச், த ஃபுட்டு, அவங்க சாப்பிட்றது, அவங்களோட லைஃப் ஸ்டைல், இதனால நடக்குது. ஸோ இது இப்படி இருக்கிறப்போ யூஸ்வலி 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் வாட் வி சே இஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அந்த பேட்டர்ன் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் யூ கேன் கிவ் அ டைம். பட் லேட்டர் இட் ஹேஸ் டு பி ஸ்ட்ரீம்லைன். தட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் தேர் வெயிட் கெயின் வச்சுக்கோங்களேன். நிறைய லெத்தார்ஜிக்காக இருக்கிறது, கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்களா, டிவி பார்க்குறது, கேம்ஸ் ஆடுறது, இல்லைனா ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாததுனால இந்த இஷ்யூஸ் வருது. ஸோ ஒன்ஸ் ஆல் தட் கெட்ஸ் கரெக்டட் யூஸ்வலாக ஸ்ட்ரீம்லைன் ஆகிடும். தானாக சரியாகிறதுன்றது வந்து நம்மளும் எஃபர்ட் எடுத்தால் தான் சரியாகும். பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் செய்யக்கூடிய ஹைஜீன் மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன? ஹைஜீன் மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட் எவர் அந்த அவங்களோட டாய்லெட்ரி ஆக்டிவிட்டீஸ் ஒழுங்காக போயிட்டு தே ஹேவ் டு வாஷ் தெம் செல்ஸ். யூஸ்வலி நான் என்ன சொல்வேன்னா, பெண் பிள்ளைங்களாக இருந்தால் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃப்ரண்ட் டு பேக் வாஷ் பண்ணுறதுக்கு மதர் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சின்ன வயசுலேருந்தே ஒன்ஸ் தே ஆர் ஆன் தேர் ஓன் அப்படின்றப்ப அவங்களுக்கு சொல்லணும். மற்றபடி பேட் வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்கிறது கூடாது, பிகாஸ் தட்ஸ் பி அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஃபார் தெம். ஸோ பேட் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 hours ஒன்ஸோ 4 hours ஒன்ஸோ வி ஹேவ் டு சேஞ்ச். சம்டைம் 4th day 5th day அப்போ ரொம்ப கம்மியாக ஆகுதுன்னு சொல்லிட்டு த கேர்ள்ஸ் டென் டு கீப் அ பேட் இந்த மார்னிங் அண்ட் டில் லேட் நைட் ஆர் ஈவினிங் லேட்டாக இருக்கிற வரைக்கும் அதே பேட் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ வெஜினல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் வில் பி மோர். மாதவிடாய் காலத்துல நாப்கின் அப்படிங்கறதையும் தாண்டி மென்ஸ்ட்ரல் கப்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல பண்ற ஹைஜீன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன? See, menstrual cup is now many are using. The only thing is they have to wash proper-ஆ நல்ல ஒரு க்ளீன் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணலாம். அதை மட்டும் கொஞ்சம் டேக்கன் ஃபார் கிராண்டடாக ஜஸ்ட் இந்த கலெக்ட் பண்ண பிளட் மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு அப்படியே பண்ணுறது அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக தே ஷுட் ஹாவ் அ ஸ்பேர் சம்டைம்ஸ். ஸோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று யூஸ் பண்ணிவிட்டு மீன்வைல் அதை அடுத்த வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா பெட்டர். முதல் முறையா கர்ப்பம் தரிக்கக்கூடிய பெண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் தேவையில்லாம தெரிஞ்சுக்கிட்டு பயப்படக்கூடாது? பிரெக்னன்சின்றது அந்த 10 monthsம் the woman is getting prepared for a delivery process. It can be normal, it can be cesarean according to the process of labor. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து அவங்க பாடியில் blood volume இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கிட்னிலாம் டைலட்டேஷன் ஆகும், அவங்க யூட்ரஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், breast enlargement ஆகும், ப்ளஸ் அவங்களுக்கு நிறைய மசில் வீக்னஸ் மாதிரி டயர்ட்னஸ் இதெல்லாம் நார்மல். அதே முதல் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், ஹைப்பர் எமிசிஸ், அதாவது ஒரு 10 வாட்டிக்கு மேலே வாந்தி எடுத்தாங்கன்னா ஹைப்பர் எமிசிஸ்ன்ற மாதிரி நிறைய வாமிட்டிங் எடுக்கிறதுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த எல்லா டைம்லையுமே டாக்டர்ஸ் சொல்கிற அட்வைஸை ஒழுங்காக அவங்க சத்து மாத்திரை சாப்பிட்றது, கால்சியம் மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்றது, மற்றபடி முதல் 3 மாதத்தில் ஸ்கேன் எடுக்கிறது, 5வது மாதம் ஸ்கேன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கான்னு பார்க்குறது க்ரோத் ஸ்கேனு, அப்புறம் தடுப்பூசி, இதெல்லாம் வந்து நார்மல். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், எனி ஸ்மால் இன்ஃபெக்ஷன், அதாவது கோல்டு காஃபு வந்து வயிற்றால போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் டிசென்ட்ரி ஆர் டயரியா வாட் எவர், அதுக்கப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன், இல்லைனா வேறு ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஒரு காமன் கோல்டு, எதுவாக இருந்தாலும் கோ see your doctor, get an opinion. அவங்க எல்லாமே ஃபைனுன்னா இட்ஸ் ஓகே. பட் அதர்வைஸ் இன்னொன்று என்னென்னா, சம்டைம்ஸ் சூடு வலி அப்படின்னு சொல்லிட்டு வயிறு டைட் ஆகிறதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கஷாயம் கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது வந்து த்ரெட்டன் ப்ரீடம் லேபர், அதாவது தேதி 37 வாரம் முடிகிறதுக்கு முன்னாடி வலி வருதா, அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா தே கேன் ரிலாக்ஸ். மற்றபடி எதுவாக இருந்தாலும் கன்சல்ட் யுவர் டாக்டர். அண்ட் எனி மெடிக்கல் கண்டிஷன் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுனாலே உங்களோட ஃபர்ஸ்ட் விசிட்லேயே டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்ப்ப காலத்துல உணவு விஷயத்துல அலட்சியமா இருந்தா அது குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. அதாவது இப்போ கேர்ள்ஸ்லாம் ரொம்ப லேசி தான், நீங்க சொன்னது உண்மைதான். என்னன்னா ரொம்ப லேட்டா எழுந்துக்கிறாங்க,
அதாவது முதல் 3 மாசத்துல பரவாயில்லப்பா, பட் அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 8-8:30 they have to take a breakfast. The girls are getting up so late, like 10-10:30. ஸோ லேட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து growth of the baby will be affected. நான் அதான் சொல்வேன், உன்னோட பாப்பா வந்து என்னம்மா எனக்கு பசிக்குதுன்னு நான் சொல்ல போது இல்லை. ஸோ நீ பாட்டுக்கு நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டு காலைல 10-11 மணி வரைக்கும் சாப்பிட்டா growth will be affected. அது ஒன்று தான் வந்து கிளியராக சொல்வேன். மற்றபடி சும்மா மசக்கையாக இருக்கிறவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கண்டது அவுட் சைட் ஃபுட் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் வரா மாதிரி பார்த்துக்காம ஹோம் குக்டு ஃப்ரெஷ் ஃபுட்டு, குட் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு அண்ட் டிபெண்டிங் ஆன் யோர் மெடிக்கல் கண்டிஷன், டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கேலரி என்னன்னு பார்த்துட்டு எவ்ரி டைம் யூஸ்வலாக ஒரு 2 hours ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலே அவங்களுக்கு ஜீரண மண்டலமும் நல்லா இருக்கும், அதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். சுகர் இருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு அது வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். ஹெல்த் வைஸும் இட் வில் பி குட். ப்ரெக்னென்சி டைம்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்ஸ் நீங்க அட்வைஸ் பண்றீங்க. இது டெலிவரி போது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? டீப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ பிராணாயாமா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ரீதிங் டெக்னிக்ஸ் தெரியும்னா யூ கேன் ப்ராக்டிஸ் தட். அதர்வைஸ் ஜஸ்ட் ரெகுலர் வாக்கிங் அதில் வந்து உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் வருதா அதெல்லாம் பார்த்துக்கலாம். யூஸ்வலாக என்ன சொல்லலாம், நல்ல மூச்சு இழுத்து வந்துட்டு பர்ஸ் யுவர் லிப்ஸ் அண்ட் ப்ரீத் அவுட், அதை மட்டும் சொல்லுவோம். ஏன் சொல்லுவோன்னா குழந்தை வந்து வெளியே வர டைம், தட் இஸ் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், அதாவது கர்ப்பப்பை வாய் ஃபுல்லாக திறந்துட்டு அந்த குழந்தை அந்த 1 hour யூஸ்வலாக நாங்கள் வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் த மதர் ஹேஸ் டு புஷ் த பேபி, பிகாஸ் இது வரைக்கும் ஆப்ஸ்ட்ரிஷனோட ரோல் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் மதர் தான் வந்து தே ஹாவ் டு கிவ் தேர் ஃபண்டல் ப்ரெஷர்லாம் கொடுக்க முடியாது. இந்த சென்ஸ் அவங்க ப்ரெஷர் கொடுத்து அந்த குழந்தைய வந்து முக்கி வெளியெடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த டைமில் இந்த ப்ரீதிங் எஃபர்ட்லாம் அவங்களுக்கு நல்லா இருந்தது, அவங்களோட லங் கெப்பாசிட்டி நல்லா இருந்ததுன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஹர் டு ஹாவ் அ ஸ்மூத் லேபர். அதுக்காக நான் சொல்கிறேன்.